தேனி மாவட்டம் பெரியகுளத்தைச் சேர்ந்த ஒட்டக்காரத்தேவர் பழனியம்மாள் தம்பதியின் முதல் ஆண் வாரிசாக பிறந்தவர் ஓ. பன்னீர்செல்வம். விவசாய குடும்பத்தில் 4 சகோதரர்கள் மற்றும் 3 சகோதரிகளுடன் பிறந்த அவர் விஜயலட்சுமியை திருமணம் செய்துள்ளார். இவர்களுக்கு ஒரு மகள், 2 மகன்கள் என 3 பிள்ளைகள் உள்ளனர். பெரியகுளத்தில் தேநீர் கடை நடத்தி வந்த அவர் அதிமுகவின் தீவிர தொண்டராக இருந்து வந்தார். 1996ஆம் ஆண்டு நடந்த உள்ளாட்சித் தேர்தலில் பெரியகுளம் நகர்மன்ற தலைவராக தனது அரசியல் பயணத்தை பன்னீர்செல்வம் தொடங்கினார். எளிமை, அடக்கம், அனைவரிடமும் இன்முகத்துடன் பழகும் தன்மை ஆகியவற்றால் தேனி மாவட்ட அதிமுகவினர் மத்தியில் பிரபலமானார். 2001ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பெரியகுளம் தொகுதி உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட அவர் வருவாய்த்துறை அமைச்சராக ஜெயலலிதாவால் நியமிக்கப்பட்டார். வழக்கு ஒன்றில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை தொடர்ந்து முதலமைச்சர் பதவியில் இருந்து ஜெயலலிதா விலகினார். இதனைத் தொடர்ந்து தமிழக முதலமைச்சராக ஓ. பன்னீர்செல்வம் பதவியேற்றார். பதவி விலகலுக்கு காரணமான வழக்கில் இருந்து ஜெயலலிதா விடுதலை செய்யப்பட்ட போது முதலமைச்சர் பதவியை அவரிடம் ஒப்படைத்துவிட்டு விசுவாசமிக்க தொண்டராக அவர் அதிமுகவினர் மத்தியில் உயர்ந்தார். 2014ஆம் ஆண்டு சொத்து வழக்கில் ஜெயலலிதா சிறைக்கு சென்ற போது 2வது முறையாக முதலமைச்சர் பதவியை ஏற்ற பன்னீர்செல்வம் அந்த வழக்கில் ஜெயலலிதா கர்நாடக உயர்நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்ட போது அவரிடம் முதலமைச்சர் பதவியை ஒப்படைத்துவிட்டு தனது விசுவாசத்தை மீண்டும் நிரூபித்தார். கடந்த ஆண்டு உடல்நலக்குறைவால் அப்பல்லோ மருத்துவமனையில் ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்ட போது முதல்வரின் இலாக்காக்களை பன்னீர்செல்வம் கவனித்து வந்தார். 2016 டிசம்பர் 5ஆம் தேதி ஜெயலலிதா மரணமடைந்தவுடன் 3வது முறையாக முதலமைச்சர் பொறுப்பேற்ற அவர் நேற்று தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். அவரது பதவி விலகலை ஆளுநர் வித்யாசாகர் ராவ் இன்று ஏற்றுக்கொண்டார். அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா முதலமைச்சராக பொறுப்பேற்கும் வகையில் சட்டமன்ற குழு தலைவராக தேர்வு செய்யும் தீர்மானத்தை பன்னீர்செல்வமே முன்மொழிந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.